ஆந்திராவில் கைது செய்யப்பட்டு சென்னைக்கு அழைத்து வரும்போது காவல்துறையினரை தாக்கிவிட்டு தப்பிக்க முயன்ற பிரபல ரவுடி பாம் சரவணனை காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டு பிடித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஆண்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கில் கூலிப்படை தலைவன் ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு, பிரபல ரவுடி நாகேந்திரன், அவரின் மகன் அஸ்வத்தாமன் உள்ளிட்டோர் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பழிக்கு பழி வாங்க அவரின் தீவிர ஆதரவாளரான A+ ரவுடி பாம் சரவணன் திட்டமிட்டுக் கொண்டு காத்திருப்பதாக சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்திற்கு உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துள்ளது. இதன் அடிப்படையில் சென்னை ரவுடிகள் தடுப்பு காவல்துறையினர் தலைமறைவாக இருந்த பாம் சரவணனை தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் பாம் சரவணன் ஆந்திராவில் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் தனிப்படை காவலர்கள் ஆந்திரா வரைந்து சித்தூர் மாவட்டம் வரத்தபாளையம் பகுதியில் பதுங்கியிருந்த ரவுடி பாம் சரவணனை துப்பாக்கி முனையில் கைது செய்து சென்னை அழைத்து வந்தனர். அப்போது காவல்துறையிடமிருந்து தப்பி ஓட முயன்றபோது காவலர்கள் அவரை சுட்டு பிடித்துள்ளனர். துப்பாக்கிச் சூட்டில் ரவுடி பாம் சரவணனுக்கு காலில் காயம் ஏற்பட்ட நிலையில் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் அவர் கொடுத்துள்ள வாக்குமூலம் காவல்துறையினரை மேலும் அதிர்ச்சியடைய செய்துள்ளது. கடந்த 2016ஆம் ஆண்டு ஆற்காடு சுரேஷ் கும்பலால் கொலை செய்யப்பட்ட தென்னரசுவின் சகோதரர் தான் பாம் சரவணன். அண்ணனின் கொலைக்கு பழி தீர்க்க ஆற்காடு சுரேஷை 2023ஆம் ஆண்டு கொலை செய்ததாக பாம் சரவணன் மீது வழக்கும் உள்ளது. கோயம்பேட்டில் கடந்த 2018ஆம் ஆண்டு சரித்திர பதிவேடு ரவுடி பன்னீர்செல்வம் காணாமல் போனார். பன்னீர்செல்வம் மீது பாம் சரவணனின் அண்ணன் தென்னரசுவை கொலை செய்த வழக்கு உள்ளது. பன்னீர்செல்வத்தின் குடும்பத்தினர் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் அவரை தேடி வந்தனர். ஆனாலும் அவரை தற்போது வரை கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்நிலையில்தான் பன்னீர்செல்வம் காணாமல் போன வழக்கில் 7 ஆண்டுகளுக்கு பிறகு திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. பன்னீர்செல்வம் காணாமல் போனது குறித்து பாம் சரவணன் தனது வாக்குமூலத்தில் கூறியுள்ளார். அதில் தன் அண்ணன் தென்னரசுவை கொலை செய்த பன்னீர்செல்வத்தை தனது நண்பரான வழக்கறிஞர் ராஜேஷுடன் சேர்ந்து எரித்து கொலை செய்ததாக கூறியுள்ளார். எரித்து கொன்றதாக கூறப்படும் பன்னீர்செல்வம் மீது 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளன. இதைத் தொடர்ந்து கோயம்பேடு பேருந்து நிலைய காவல்துறையினர் பாம் சரவணனை காவலில் எடுத்து விசாரிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. காணாமல் போன ரவுடி பன்னீர்செல்வத்தை கடந்த 7 ஆண்டுகளாக காவல்துறையினர் தேடி வரும் நிலையில் திடீரென அவரை எரித்து கொன்றதாக பாம் சரவணன் கூறியுள்ள வாக்குமூலம் பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது.